அனைவருக்கும் வணக்கம். நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மை, அந்த இறைத்தன்மையை நம்ம புறத்திலேயே தேடுறோம் இல்லையா? அதற்கு ஒரு ஒரு கேளிக்கையா, ஒரு விளையாட்டா ஒரு விளக்கம், ஒரு கற்பனை விளக்கம் தான். அதாவது, இப்போ அந்த இறைவன், கடவுளை தேடி நம்ம எங்கே போகிறோம் எல்லாரும்? மனிதர்கள் அதிகமாக போகிற இடம் கோயில். இந்த கோயில்களில் கோரிக்கைகளுடைய கூடமாக தான் கோயில்கள் இருக்கு இல்லையா? எல்லாருமே கோரிக்கைகளுக்கு தான் போகிறாங்க, தன்னோட தேவைகளுக்கும். அதாவது அங்கே போய் நம்மளுடைய குரலை அவன் கேட்கணும் அப்படின்னு போய் தான் எல்லாரோடைய இதுவும் தான் இருக்கு, வேண்டுதல் வச்சுட்டு வரேன் அப்படி. அது இறைவன் இருக்கிற இடம், கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். போனால் கடவுள் நம்மள்ட்ட என்ன பேசுகிறாருங்கிறத அமைதியாக உட்காந்து கேட்கணும் தானே. கடவுள் இருக்கிற இடத்துக்கு போனால் அவர் என்ன நம்மள்ட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நம்ம அமைதியாக இருக்கு. இல்லை ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே பல ஆயிரம் மக்கள், பல லட்சக்கணக்கான மக்களை நம்ம பார்க்குறோம், சக மனிதர்கள் அவங்கெல்லாம். அங்கே கூடும்போது நம்ம எல்லாரும் அவங்களுக்காக வேண்டுதலை வைக்கலாம். இவர்கள் எல்லாருமே இறைவனின் அருளாசியை பெறணும், இவர்கள் எல்லாம் மேன்மை பெற்று என்றும் நலமும் வளமும் பெறணுன்ற ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கலாம். இந்த மாதிரியான தோணல்ல யாரும் கோயிலுக்கு போறதில்லை. அந்த இறைவன் கோயிலில் தான் இருக்காருன்னு போகிறோம், இருக்காருன்னே வச்சுப்போம். அவர் அங்கே இருந்து இருந்து அவரால் கேட்க முடியல. ஏன்னா எல்லாருமே தன்னோட கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் தேவைகளையும் ஆசைகளையும் எல்லாருமே அங்கே கொட்டும் போது அவரால் தாங்க முடியல. அப்போ அங்கே இருக்கிற அவர் கேட்குறார், என்னால் ஒருத்தன்ட்ட பேசுகிறார், ஒரு கற்பனை தான் இது. என்னால் தாங்க முடியலப்பா, நான் என்னப்பா பண்ணுறது இங்கே அப்படின்னு. அப்போது அந்த நபர் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார், கடவுளுக்கே ஆலோசனை கொடுக்குறார். நீங்கள் எங்கேயாவது மலை மேலே போயிடுங்க, அங்கே யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீங்கள் அங்கே போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் அவருக்கு ஆலோசனை வழங்குறார். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அவரும் ஒரு மலை இதுக்கு போயிடுறார். போனால் அங்கேயும் கோயில்களை நிர்மாணித்து அங்கேயும் வேண்டுதலெல்லாம் நடந்து அங்கேயும் கோரிக்கைகள், கொடுக்கல் வாங்கல், நீ இதை செஞ்சால் எனக்கு இது கிடைச்சா நான் உனக்கு செய்கிறேன்ற பேரங்கள் எல்லாமே கோயில்களில் அதிகமாக இருக்கும். அங்கேயும் அவரால் முடியல. அங்கேயும் கோரிக்கைகள் நிறையா வருது, சத்தங்கள் நிறையா அவரை நோக்கி வரக்கூடியதெல்லாம். அப்புறம் அங்கேயும் கேட்குறாரு, இங்கேயும் என்னால் இருக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த நபர் அடுத்த ஆலோசனை பண்ணுறார், நீங்கள் மேலே போயிடுங்க, அங்கே யாருமே வர முடியாது, அங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது நல்ல ஆலோசனையாக இருக்குன்னு சொல்லி அவரும் மேலே போகிறார். இங்கே கோயிலுக்கு போகிறது இல்லாமல் அதன் பிறகு தனக்கு முன்னாடி உருவங்களோ எதுவுமே இல்லைன்னப்போ மனிதர்கள் மேல் நோக்கி தான் வேண்டுறாங்க. மேல் நோக்கி தான், மேலே இருக்கக்கூடிய இறைவன் எனக்கு வழங்கணும் இதெல்லாம், இறைவா அப்படின்னு சொல்லி மேல் நோக்கி தானே வேண்டுறாங்க, தன்னோட கோரிக்கைகளை வைக்கிறாங்க. வேண்டுதல்ன்றது வேறு, இது கோரிக்கைகள். இது எல்லாமே கோரிக்கைகளும் ஆசைகளையும் நோக்கி மேல் நோக்கி இறைவா எனக்கு இதெல்லாம் வழங்கணும், இது தேவை, இது அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த குரல் அங்கேயும் கேட்குது. அங்கேயும் அவரால் இருக்க முடியல, இங்கேயும் முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட பேசுகிறார். அவர் ரொம்ப யோசித்து கடைசியாக கடவுளே சொல்கிறார், நீ கொடுத்த யோசனையெல்லாம் போதும், நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் போனாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நான் போயிடுறேன். அவங்களுக்குள்ளே போயிட்டோம்னா, ஏன்னா எல்லாருமே அவங்கள புறத்தில் தான் கோரிக்கைகளை வைக்கிறாங்க, கோயிலோ இல்லை ஏதோ வேண்டுதல் தலங்களோ இல்லை மேல் நோக்கியோ இப்படி வேண்டுதல்கள் வைக்கிறேன். நான் உள்ளே போயிட்டேன்னா என்னை யாரும் உள்ள திரும்பியே பார்க்க மாட்டாங்க. நான் நிம்மதியாக அங்கே இருக்க போகிறேன்.
உன்னோட ஆலோசனை போதும், நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு அவர் எல்லாருக்குள்ளேயும் போயிட்டார். எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கார். அங்கே கூச்சலே இல்லை, அங்கே கோரிக்கைகளும் இல்லை, கூச்சலும் இல்லை, சத்தங்களும் எதுவுமே இல்லை. அவர் நிம்மதியாக இருக்கார். யாராவது தன்னை உணர்ந்து இறை எனக்குள் தான் இருக்கிறது, அதன் வெளிப்பாடு தான் நான் அப்படின்றத உணரக்கூடிய மனிதர்கள் மிக 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 சொற்பமானவர்கள் தான் அதை உணர்றாங்க. அப்படி உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை அவர் அரவணைத்து அவர்கள் எல்லாத்தையும் வழங்கி அவங்க நிறைவாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவர்களுக்கு தேவைகள் மிக மிக குறைவாக இருக்கு. தேவைகளே இருக்காது, விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் விரும்பும் போதே அந்த விருப்பங்களும் நியாயமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய விருப்பங்களும் நியாயமானதாக இருக்கும். அந்த விருப்பங்கள் சக மனிதர்களை சார்ந்ததாகவும் இருக்கும். தனக்குண்டான விருப்பங்கள் மிக மிக சொற்பமாக இருக்கும். இப்படிப்பட்ட மனநிலை. இப்போ இறை என்பது புறத்தில் இல்லை, அகத்திற்குள் தான். நமக்குள் இருந்து உணர்த்துவது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ஒன்று தோணுது, இது சரியாகப்படும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தோணல் வருது இல்லையா, அதுதான் இறை, சிவம், கடவுள் எல்லாமே. அந்த உள்ள கேட்கக்கூடிய குரலை கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? விருப்பத்தில் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தனிமையில் இருக்கணும். தனித்திருப்பது அப்படின்றது அதில் இருக்கும்போது அவர் நம்மளோட உரையாடுவார். நம்ம விருப்பங்கள் எல்லாம், அந்த விருப்பங்களை எழச் செய்வதே அவர் தான். உனக்கு இதுதான் பொருந்தும் அப்படின்ற நமக்குள்ள விருப்பத்தை எழச் செய்வதே அந்த இறை தான். அதோடு பிணைந்து வாழ்றதான வாழ்க்கை. புறத்திலேயே தேடி அலைஞ்சோம்னா, அதாவது தீர்வு இந்த பக்கத்திலேயே அருகிலே இருக்கு, நம்ம இந்த பக்கமாக பல வருடங்களாக தேடுவோம். நிதானமின்மை, பரபரப்பு, பதட்டம் இப்படின்ற நிலையில் இருக்கும்போது இங்கே அருகில் இருக்கிறதே தெரியாது. அதன் பிறகு ஒரு நிதானமான நிலைக்கு வரும்போது தெரியும், அட இங்கே தானே இருக்கு அப்படிங்க. அப்பயும் அந்த உணர்தல் வரணும். ஏன் இவ்வளோ அருகில் இருந்து நமக்கு தெரியாமல் போச்சுன்ற கேள்வியே நிறைய பேருக்கு எழாது. இங்கே இருக்கிறது நான் பார்க்கல, திரும்பவும் அதிலே உழண்டு இருக்கு. அங்கேயாவது தன்னை சீர்தூக்கி பார்த்து, இவ்வளோ அருகாமையில் இருந்த அந்த தீர்வு ஏன் எனக்கு மறைக்கப்பட்டது, ஏன் அதை எனக்கு தோணலை அப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்போது அங்கிருந்தாவது நிதானம் துவங்கும். அப்போ எனக்குள் எது வலிமையாக உணர்த்தப்படுகிறதோ அதன்படி எனது வாழ்க்கை நான் வாழ்வேன் என்ற ஒரு நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் வழிகாட்டிகளாகவும் பிறருக்கு அரவணைத்து வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். இதற்கு இறைவன் தன்னை வணங்க சொல்கிறானா? இல்லை தன்னை அடையணும்னா இவ்வளோ சோதனைகளை நீ செஞ்சு என்கிட்ட வரணும்னு இருக்கான்? இல்லையே. ஒரு 2 கரம் விரித்து அரவணைக்க காத்துட்டு தான் இருக்காரு எப்பவுமே. நம்ம தான் விட்டுட்டு ஓடிடு. இதை உணர்ந்து விருப்பங்கள் தான் வாழ்க்கை. அந்த விருப்பத்திற்கு இன்னொருத்தருடைய உரிமையை பறிக்காமல், உரிமையில் தலையிடாமல், நம்ம உரிமையை இழக்காமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம விரும்பும் போதே அது நடக்க துவங்கிடும். அப்படிப்பட்டதான் இறை அருள். அது நமக்குள்ளதான் இருக்கு என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து இன்பமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழணும் அப்படிங்கிறது தான். நன்றி.